வணக்கம் நண்பர்களே, உங்களின் டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் 2025இல் தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகம் வழங்கியிருக்கும் 2875 மற்றும் 460 வேலைவாய்ப்புகள் பற்றிய தகவல்களையும் பார்க்க இருக்கிறோம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இது உங்கள் சின்ன முயற்சிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும். டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்புகள் பொது விவரம். தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகம் 2087ஆம் ஆண்டு முதல் 4650ஆம் ஆண்டு வரை இருந்தது. இதில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் வேலைகள் முக்கியமானவை. இந்த வேலைகள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கிடைக்கின்றன. இப்பதவிகளுக்கான தேர்வுகள் நேர்முகத் தேர்வு மற்றும் ஓட்டம் டிரைவிங் டெஸ்ட் மூலம் நடத்தப்படும். இதுபோன்ற நல்ல வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தகுதிகள் மற்றும் வயது வரம்பு. அடுத்ததாக இந்த வேலைகளுக்கான தகுதிகளை பார்ப்போம். 1. டிரைவர். கல்வி தகுதி 8வது வகுப்பு தேர்ச்சி. வயது வரம்பு 24 முதல் 40 வயது வரை. உங்கள் ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசென்ஸ். விரைவான மற்றும் கனரக வாகனங்களை ஓட்டும் உரிமம் அவசியம். அனுபவம் குறைந்தது 3 வருடங்கள். 2வது கண்டக்டர். கல்வித் தகுதி 10வது வகுப்பு தேர்ச்சி. வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை. கிடைக்கும் பணி பயணிகளிடமிருந்து டிக்கெட் வசூலித்தல் மற்றும் சேவைகளை வழங்குதல். டிரைவர். ரூபாய் 17,000 முதல் ரூபாய் 45,000 வரை. கண்டக்டர் 16,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை. இவை தவிர அரசு ஊழியர்களுக்கான பணி சலுகைகளும் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை. இப்பதவிகளுக்கு விண்ணப்பிக்க உங்களுடைய முக்கிய ஆவணங்களை ரெடி வைத்து கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றவும். 1. அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று www.nstc.in விண்ணப்ப படிவத்தை நிரப்பவும். 2. உங்கள் கல்வி சான்றிதழ்கள், ஓட்டுநர் உரிமம் மற்றும் அடையாள அட்டைகளை பதிவேற்றவும். 3. விண்ணப்ப கட்டணம் 300 ரூபாய். 4. விண்ணப்பிக்க கடைசி தேதி. நேரத்தில் விண்ணப்பிக்க மறக்காதீர்கள். தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகத்தின் ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவற்றில் சில முக்கிய கோரிக்கைகள். 1. சம்பள உயர்வு. 10 ஆண்டுகளுக்கு மேல் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பள சீரமைப்பு செய்யாதது. 2. ஊழியர்களின் சேமிப்பு நிதி பிஎஃப் மற்றும் ஓய்வூதியங்களுக்கான நிதி தவறி வந்ததாக குற்றச்சாட்டுகள். 3. புதிய ஆட்கள் நியமனம். முந்தைய பணியாளர்களின் அதிகபட்ச வேலை நேரத்தால் அவர்களின் சுகாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள். 4. அலவன்ஸ் மற்றும் சலுகைகள். டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்களுக்கு தேவையான அலவன்ஸ் வழங்கப்படாமல் போனது. இந்நிலையில் தொழிற்சங்கங்கள் யூனியன்ஸ் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தத்தை அறிவித்தன. அரசு வேலைநிறுத்தம் காலத்தில் மக்களுக்கு சேவை செய்ய மினி பஸ்கள் மற்றும் தனியார் வாகனங்கள் இயக்கப்பட்டன. 2. தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை. அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் தொழிற்சங்கங்களுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். 3. சட்ட நடவடிக்கைகள். முக்கிய சேவைகளை தடுக்கும் வேலைநிறுத்தங்கள் சட்டப்பூர்வமாக சரியல்ல என தெரிவித்தனர். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்களின் மாலிகா டீச்சர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் இந்த தகவலை பகிரவும். நீங்களும் உங்கள் கனவுகளை அடைய தேவையான அனைத்தையும் செய்யுங்கள். மறக்காமல் எங்கள் ஸ்லோகனையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே வரலாறு பேசுகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.